ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை பிரெட் உப்புமாவை தான் பண்ண போகிறோம். 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட்டை இதுமாரி 4 பக்கமாக அந்த ஓர சைடெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம கையிலேயே சின்ன சின்ன பீஸாக புட்டு போட்டுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமெல்லாம் வர வேண்டாம், ஏன்னா அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் மிளகா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி 3 ஒன்றா போட்டு கலந்து வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம தக்காளி வதங்கினதும் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மிளகா பொடியெல்லாம் எடுத்து போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ப்ரெட்டை போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா ப்ரெட்டு உப்புமா தயார் நம்மளுக்கு. இது சுகர் பேஷண்ட்டும் நைட்டுக்கு டிஃபனாவோ இல்லை காலையிலேக்கு டிஃபனாவோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணி கொடுக்கணுன்னா இதை மாதிரி ஒன்று சிம்பிளாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். உடம்புக்கும் ஹெல்த்தி இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.